நம்ம இன்னைக்கு வேற டைம்லைன் வேற பிளேசஸ்ல நடந்த 4 டிஃப்ரெண்ட் இன்சிடென்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்சிடென்ட்ஸ் ஒன்னுக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டடா இல்லாட்டியும் ஒரு சிங்கிள் காமன் பேட்டர்ன் அண்ட் ஃபேக்டர் இருக்கு. அதுதான் சோஷியல் மீடியா. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மீ வித் லாஜிக். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் 2022ல தஞ்சாவூர்ல நடக்குது. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அந்த டைம்ல அந்த இறந்து போன ஸ்டூடெண்ட் பேசுற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆகுது. அந்த வீடியோவில் அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு பர்டிகுலர் பர்சன் அவங்க ரிலீஜியஸ்க்கு கன்வெர்ட் ஆகணும்னு இந்த ஸ்டூடெண்ட்டை ப்ரெஷர் போடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதும் பயங்கர வைரல் ஆகுது. ஒரு சோஷியல் மீடியா, நியூஸ் சேனல்ஸ், ஈவன் சில பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட அவங்க கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. லேட்டர் இந்த கேஸ் சிபிஐக்கு மூவ் ஆச்சு. கடைசியில் அந்த ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணதுக்கு அந்த வீடியோவில் இருக்கிற ரீசன் காரணம் இல்லைன்னு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றாங்க. அடுத்த இன்சிடென்ட் 2023ல மகாராஷ்டிராவில் நடந்தது. ஒரு யங் மேன் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. இட்ஸ் அ ஃபூலிஷ் மிஸ்டேக். அதை வீடியோ எடுத்து ஒருத்தர் ஃபேரியெல்லாம் அப்லோட் பண்ணுறாரு. அவ்வளோதான். அந்த வீடியோ பயங்கர வைரல். அந்த வீடியோ வைரல் ஆனதும் அந்த பர்சனுக்கு பயங்கர ஆன்லைன் அப்யூஸ் மெசேஜஸ், த்ரெட் மெசேஜஸ், மீம்ஸ், ட்ரால்ஸ்னு டார்கெட் ஆகிட்டாங்க. அந்த பர்சன் ஒரு பப்ளிக்காக ஒரு அப்பாலஜி ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்போவும் எதுவுமே ஸ்டாப் ஆகலை. ஒர்க் பண்ணுற பிளேஸில், ஃபேமிலிக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பெரிய ஆக்வர்ட்னஸ், எம்பாரஸ்மெண்ட் எல்லாமே. டேஸ் போக போக இந்த டிப்ரெஷன் தாங்க முடியாமல் அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. தேர்ட் இன்சிடென்ட் 2024ல சைனாவில் நடந்தது. ஒரு பாப்புலர் ஆன்லைன் கேமர் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. அந்த டைம்ல அவர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆகுது. அவ்வளோதான். த சேம் பேட்டர்ன் கண்டினியூஸ். என்டையர் சோஷியல் மீடியாவே அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணி த்ரெட் மெசேஜஸ், அப்யூசிவ் மெசேஜஸ் எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஹேட் கேம்பெயின் மாதிரி மாத்திட்டாங்க. பட் லேட்டர் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் மியூச்சுவலா இருந்திருக்கு. அந்த பையன் மணி அனுப்புனதும் உண்மை, அதே மாதிரி இந்த பொண்ணை மணி ரிட்டர்ன் பண்ணதும் உண்மைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த என்டையர் ஹேட் கேம்பெயின் நடத்துறதுக்காக அந்த ஸ்கிரீன்ஷாட்டை லீக் பண்ணதே அந்த இறந்து போனவரோட ரிலேஷன் தான். இப்போ இந்த ஃபோர்த் இன்சிடென்ட் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், ரீசெண்டாக கேரளாவில் நடந்த இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் என்ன, யார் சரி யார் தப்புன்னு எல்லாரும் நிறைய பேர் பேசிட்டாங்க. நம்ம இப்போ அதுக்குள்ளே போக போகிறதில்ல. இந்த 4 இன்சிடென்ட்ஸ்லையும் ஒரு காமன் பேட்டர்ன் இருக்கு. ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோ லீக் ஆனதும் அது பயங்கர வைரல் ஆகிட்டு ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியாவில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது. பட் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்னால பீப்புளோட லைஃபே போகுது. சோஷியல் மீடியாவில் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. பட் ப்ராப்ளம் என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது நடக்குதோ அதுக்கு ஈக்குவலா சம்டைம்ஸ் அதுக்கு மேலேயே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. யோசிக்கலாம், அந்த போஸ்ட்டை பற்றி நம்ம எந்த ஒரு கமெண்ட்டோ எதுவுமே பாஸ் பண்ணலையே அப்படின்னு. பட் நம்ம சைலண்டாக இருக்கிறதுமே ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் தான். எந்த அளவுக்கு நம்ம தப்பான ஒப்பீனியன் பேசக்கூடாதோ அதே மாதிரி இந்த இடத்துல பேசி ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணுமோ அது பண்ணாமல் இருக்கிறது தப்பு தான். நம்ம அடிக்கடி சொல்றது தான், இந்த டெக்னாலஜி, சோஷியல் மீடியா இது எல்லாமே ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வார்ட். நம்மளோட இன்டென்ட் எப்படி இருக்கோ அப்படிதான் அது யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டினால ஒரு லைஃபே, இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபேமிலியே சேவ் ஆகுதுன்னா நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்து தான் ஆகணும். இன்னைக்கு இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு மொபைல்லையோ இல்லை டிவிலையோ பார்க்குற ஒரு இன்சிடென்ட், வேற எங்கேயோ ஒரு நடக்கிற இன்சிடென்ட். பட் இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இது யாருக்கு எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ we have to be responsible. Until next time, thank you everyone. Bye.